இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர்நீத்த தியாகிகளுக்கு ஆரணியில் வன்னியர் சங்கம் சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன ஊர்வலம் நடைபெற்றது. வன்னியர் சங்கம் சார்பில் 1987 நடந்த இடஒதுக்கீடு போராட்டத்தின் போது துப்பாக்கி சூட்டில் 21 நபர்கள் பலியானார்கள். அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட வன்னியர் சங்கம் சார்பில் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் கருணாகரன் தலைமையில் நடைபெற்றது. ஆரணி காமராஜ் சிலை அருகிலிருந்து வன்னியர் சங்க நிர்வாகிகள் பாமக நிர்வாகிகள் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். மௌன ஊர்வலத்தை பாமக மாவட்ட செயலாளர் வேலாயுதம் தொடங்கி வைத்தார். இந்த ஊர்வலம் காந்தி ரோடு, மார்க்கெட் ரோடு, பெரிய கடைவீதி, மண்டி தெரு, சத்தியமூர்த்தி சாலை, பழைய பேருந்து நிலையம், எம்ஜிஆர் சிலை வரை சென்றது. அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உயிர்நீத்த தியாகிகளின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சரவணன், நகர செயலாளர் ராஜாமணி, பாமக நகர தலைவர் குமார், நகர செயலாளர் சதீஷ், ரவிச்சந்திரன் உள்பட மாவட்ட ஒன்றிய வன்னியர் சங்க பாமக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.